ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் நாள் ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதாவது ஆடி மாத பௌர்ணமியில நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில நிறைய பக்தர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஆடி பௌர்ணமி என்று இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி பௌர்ணமியிலிருந்து துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதையும் நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். முதல்ல ஆடி பௌர்ணமியில எப்படி வழிபாடு செய்யணும், எந்த கடவுள் வழிபாடு செய்யணும் என்பதை தெரிந்துக்கோங்க. ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருத்தப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனாலதான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில விளக்கு ஏற்றினால் வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமியில பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்ளலாம். அம்மன் கோவில்களில் இந்த நாள் சிறப்பு பூஜை செய்வாங்க. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் கூட செய்யலாங்க. இந்த பௌர்ணமி என்று நீங்க கண்டிப்பா விரத முறையை கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்யலாங்க. அது மட்டுமல்லாமல் கோவில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை கண்டிப்பா நீங்க கேட்க செய்யலாம். தெரிந்தா படிக்க கூட செய்யலாம், பாடல் கூட கேட்கலாங்க. இந்த ஆடி பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி என்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயமா நீங்க செய்யலாம். இந்த பௌர்ணமி நாளில் ஏன் கிரிவலம் செல்றாங்க என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வது சிறப்பான ஒரு விஷயமா சொல்வாங்க. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சிவபெருமானை மனதார நினைத்து இந்த கிரிவலத்தை தொடர்ந்து செய்வாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா நாம என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும்போது ஆன்ம பலமும் தேக பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுவரை திருவண்ணாமலை கோவிலுக்கு நேரில் செல்லாத நபர்களா இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சிவபெருமானை மனதார தரிசித்து வாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்கூடா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை கோவிலுக்கு மாதந்தோறும் செல்லக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா இதனுடைய சக்தி வாய்ந்த மகத்துவம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிந்திருக்கும். சோ கண்டிப்பா விற்றாருங்க. இந்த ஆடி பௌர்ணமியிலிருந்து கண்டிப்பா நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, இதனால உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகண்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய திருப்பங்கள் பலவும் நீங்க காண போகக்கூடிய சூழலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நேரம் உங்களுக்கு நிறைய ஆதரவு கை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் வழியில சுபச்செலவு ஏற்படலாம். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில நீச்சம் பெறுவதால் அந்த நேரத்தில் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணுங்க. உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவு கூட தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஆடி மாத பௌர்ணமியுடைய தாக்கத்தால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமானது உருவாகும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச குருவால் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்களாக உங்களை வந்து சேரலாம். குறிப்பாக தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு வெள்ளைகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் என்பதால் தூரதேச பயணங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா இந்த நேரத்துல சந்திக்க போறீங்க. வெளிநாட்டில் பணிபுரிய வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்வதுதான் இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்க ஆழ்ந்து சிந்திக்காமல் கண்டிப்பா ஒரு முடிவை எடுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்றிருக்குமானால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது வாழ்வில் உள்ள நேயர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் பூர்த்தி ஆகலாம். மாமன் மைத்துனர் வழியில மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லை மன வருத்தத்தை கொடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திற்கு வருவதால் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியுங்க. சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீங்க. சிக்கல் சிரமங்கள் அகன்றுவிடும். செய்தொழில் சிறப்பாக அமையலாம். செல்வ நிலை உயரலாம். திடீர் மாற்றங்கள் வந்து ஏற்றங்களை தரலாங்க. வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பா நிறைவேறும். இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பூர்த்தி ஆகலாம். அகங்கார கோவில்களுக்கு சென்று வருவதுதான் இப்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த நீங்க பின்பற்றலாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை இப்ப அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழலும் இப்ப உங்களுக்கு தோன்றலாம். திடீரென மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு வருங்க. மங்கள செய்திகள் வந்தாலும் அவை நடைபெறுவதில் தாமரம் ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இப்ப உருவாகும். உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்துல புது முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்க தவிர்ப்பதுதான் இப்ப நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மையை தரலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை உங்களுடைய கையில் புரளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படலாம். கலைஞர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கலாம். பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.